அட்டைப்படம் அழகாக இருக்குது, கோபிநாத் படம் போட்டிருக்காங்க, உடனே வாங்குறது. எவ்வளோ நல்ல புத்தகம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இல்லை உண்மையாக அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு பிரபலம் என்கிற அடிப்படையில் நம்முடைய புத்தகம் விற்கிது, அவ்வளவுதான். நான் என்ன எழுத்தாளர்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். போய் கடந்து உசுரை விட்டு உட்காந்து எழுதினவங்களாம் இருக்காங்க, அவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவ்வளோ அற்புதமான சொற்களஞ்சியம் கொட்டி கிடக்குது. போய் தேடுங்க. 20 புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு தான் ஒரு புத்தகம் வாங்கணும். இளம் வயதில் இருக்கிற போது நிறைய தலைவர்கள் வீடுகள், வக்கீல்கள், வழக்கறிஞர்களோட வீடுகள், நிறைய வீடுகளுக்கு போய் தொழில்களுடைய வீடுகளுக்குலாம் போகிறப்ப நிறைய வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருப்பாங்க. எனக்கு அது பெருசாக ஈர்த்துச்சு. எப்படி இவ்வளோ புக்கு வச்சுருக்காங்க, நம்மளும் வாங்கணும்டா, வாங்கி நம்ம ஒரு புக்கு வைக்கணும், படிக்கிறோமோ இல்லையே புக்கு வச்சுக்கணும். நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஒரு தடவை அவர் வீட்டில் ஒரு லைப்ரரி அவர்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. பின்னால் ஒரு 500 புத்தகம் இருந்துச்சு. எனக்கு சொன்னார், நீ கன்னிமரா நூலகம், தலைமைச் செயலகத்தில் ஒரு நூலகம்லாம் இருக்குல்ல, அந்த நூலகத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா இப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு ஒரு கார்டு பர்மிஷன் உண்டு, ரிப்போர்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்டெலாம் நான் வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அந்த நூலகத்துக்குலாம் போயிருக்கேன். ஆமாம் போயிருக்கேன். அந்த நூலகத்துக்கும் வீட்டில் இருக்க நூலகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தெரியலை. அந்த நூலகம்லாம் அந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொல்லலை, இந்த நூலகம் நீ படித்ததை வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதை மட்டுமல்ல அறிவு, தகவல்களை எப்படி பயன்படுத்துறீங்கிறத அறிவு.